தென்றல், உன்கிட்ட gift நான் ஏதாவது கேட்டனா? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி சீப்பான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர? நான் யூஸ் பண்ணாத பொருளை எனக்கு வாங்கி கொடுத்தது நோ யூஸ். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் சொன்ன பொருளை வாங்காம இதை வாங்கியிருப்பேன். அதான் அவன் உன்னை நல்லா அசிங்கப்படுத்திட்டான். இவருக்கு ரேட்டு தான் முக்கியம், அன்பு பாசம் இல்லை. டென்ஷன் ஆகாத ஆகாஷ். இல்லாதவங்க அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க. கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. அதை வச்சுக்கிறது வச்சுக்காதது நம்மளோட உரிமை. சரி சரி, வாங்க வாங்க, கேக் வெட்டலாம் வாங்க.
வணக்கம்மா. ஆ வாங்க வணக்கம், வாங்க, நல்லா இருக்கீங்களா? இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடியறதில்ல. எங்கம்மா வருஷத்துல 365 நாள்ல 300 நாள் டெல்லியில தானே இருக்க வேண்டியதா இருக்கு. ஓ, இன்னைக்கு எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் பண்ண சொல்லிட்டு தம்பி பிறந்த நாளுக்கு பிஏட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே. யோ சொல்லியா? ஆமாம்மா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆகாஷோட பிறந்த நாளுக்கு போகணும்னு சார் சொல்லிக்கிட்டே இருந்தாருமா. ஹலோ சார், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? என்ன சண்முகம் அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிடக்கூடாதே அடுத்து உங்களை கேவலப்படுத்துறதுக்கு. சரிங்க. இந்தாங்க சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ. இது என்னுடைய சின்ன gift தம்பி பிறந்த நாளுக்காக. இந்தாங்க தம்பி, வாங்கி தம்பி. ஓ, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றி தம்பி. செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ் என்னுடைய ஒரு சின்ன gift. என்ன அமைச்சரே இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அம்மா என்ன தடுக்காதீங்கம்மா. நீங்க எனக்கு செஞ்சிருக்க உதவியில 100ல 1 பங்கு கூட நான் உங்களுக்கு செய்யலமா. அப்புறம் ஆகாஷுக்கு பொண்ணு பார்த்திருக்கோம். இந்த பொண்ணுதான். பேர் தென்றல். வணக்கம்மா. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கம்மா. ஆண்டாளம்மா செலக்ஷன்னா சும்மாவா? இவங்கதான் தென்றலோட அம்மா லட்சுமி. வணக்கங்க. வணக்கம். இவங்க சண்முகம், தென்றலோட அப்பா. வணக்கம். ஐயோ சாரி சார். நீங்க ஆண்டாளம்மா சம்பந்தின்னு தெரியாம நான் உங்களை போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். இல்ல அது அமைச்சரே, நீங்க பதற அளவுக்கு அவங்க ஒன்னும் நமக்கு ஏத்த மாதிரி பெரிய குடும்பமோ இல்ல
சொன்னாலும் தெரியற அளவுக்கு விஐபியும் இல்லை. சாதாரண ஸ்கூல் டீச்சர் தான். எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அதனால தகுதியை பத்தி யோசிக்கல. இருந்தாலும் அமைச்சரே, என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு எந்த தகுதியிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு என்ன தகுதி வந்துட போகுது? சாதாரண குடும்பமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு லட்சணமா இருந்தா. ஆகாஷுக்கு பொருத்தமா இருக்கான்னு நினைச்சேன். தகுதி தராதரம் பார்க்காமையே இவதான் ஆகாஷுக்கு ஏத்தவன்னு முடிவு பண்ணிட்டேன். தெருக்கோடியில இருக்கிற பொண்ணுதான். பெரிய மனசு பண்ணி நான் தான் கோடீஸ்வரி ஆக்கி என் பேத்தி ஆக்கிக்க போறேன். இந்த ஆண்டாள் எதுலயுமே தப்பு பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி என் பேத்தி செலக்ஷன்ல தப்பு பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆண்டாளம்மானா ஆண்டாளம்மா தான். என்ன ஒரு பக்குவம், என்ன ஒரு தெளிவு. அம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆகாஷ் தம்பியோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குமா. பாத்தீங்களா, இப்படி ஒரு தெய்வத்தை நீங்க நேர்ல பாக்குறதுக்கு அந்த ஆண்டவனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். அமைச்சரே, அப்புறம் இன்னொரு சந்தோஷமான செய்தி. ஆகாஷுக்கு நேஷனல் லெவல்ல பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. தம்பி, இன்னும் நீங்க மேலும் மேலும் வளரணும். தேங்க்யூ. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட பாட்டியோட எஃபர்ட் தான். அவங்க போட்ட ஃபவுண்டேஷன். அப்புறம் இந்த அவார்டை பாட்டிக்கு தான் டெடிகேட் பண்றேன். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஒன் மோர் திங் அங்கிள், இந்த அவார்டை என்னோட பாட்டி கையில தான் நான் வாங்க போறேன். என் பேரை இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் காரணம்னா அவன் என் மேல வச்சிருக்கிற அன்புதான் காரணம். சீக்கிரமே ஆகாஷ ஒரு குடும்ப தலைவனா பார்க்க போறீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா ஐயோ, வரேம்மா. நீங்க சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்கு என்னம்மா, எப்ப வேணா சாப்பிட்டுக்கிறேன். இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, வரேம்மா. வரேன் தம்பி, வாங்க. வரேன். வரேன், வாங்க. வாயா போலாம். சரோஜா, சாப்பாடு எல்லாம் ரெடியா? ரெடிமா. சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க.
பார்ட்டி எப்படி இருந்துச்சு லட்சுமி? ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருந்தது? ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க எப்பவுமே இப்படி சாப்பிட்டது இல்லை இல்லையா? முதல் முறையா இந்த மாதிரி சாப்பிடுறப்போ எப்படி சொல்ல முடியும்? பெரிய பெரிய பார்ட்டிக்கெல்லாம் போயிருந்தா டேஸ்ட் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இப்போ டேஸ்ட் மட்டும்தானே தெரிஞ்சிருக்கும், வித்தியாசம் தெரியாதுல்ல. சண்முகம், என்ன நீங்க வந்தவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டுருக்கலாம்ல? முதல்ல போய் அவங்களோட உக்காந்துட்டீங்க. அவங்க உங்களோட உட்காந்து சாப்பிட எவ்வளவு கூச்சப்பட்டாங்க தெரியுமா? ஐயோ, அப்படி யார் சொல்லியிருப்பா? அவ சொல்ல நினைக்கிறத அடுத்தவங்க மேல போடுறா. என்னம்மா தென்றல், சாப்பிட்டியா? சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு? சாப்பாடு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? மனசு நல்லா இல்லையே. டேஸ்ட் எல்லாம் ஓகே தானே? அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, நாங்க புறப்படுறோம். ஒரு நிமிஷம். கருப்பையா, அம்மா, சாப்பாடு கொஞ்சம் மீந்து போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுல உங்களுக்கு தேவையானது போக சரிம்மா. மிச்சம் இருக்கிறத பேக் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க. சரிங்க. சாப்பாடு வீணா போறது எனக்கு பிடிக்காது. வெச்சு சாப்பிடுற வழக்கம் எங்களுக்கு இல்லை. பாழா போறத பசு வயித்துல போட்டா பால் கொடுக்கவும் வாங்க. பொண்ணை கொடுக்கறாங்கல்ல, கொடுத்து அனுப்புங்க. 2 நாளைக்கு வெச்சு சாப்பிடட்டும். போங்க. அதோ வந்துட்டா. ஹை, அப்படி ஏண்டா கண்ணா பாக்குற? இது எல்லாமே உங்களுக்கு தான். வாங்கிக்கோங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏழுங்கண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருப்பாங்களா?